அணு ஆயுத தயாரிப்பில் இறங்குகிறதா ஈரான்? எதிர்பாராத சிக்கலில் இஸ்ரேல், அமெரிக்கா. இஸ்ரேல் ஈரான் இடையே நடந்து வரும் போர் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே செல்கிறது. இந்த நிலையில் சமீபத்தில் வீடியோ ஒன்றினை வெளியிட்ட இஸ்ரேல் பிரதமர் நெத்தன்யாகு, ஈரான் எங்களை அழிப்பதற்காக அணுகுண்டுகளை உருவாக்கி கையிருப்பு வைத்துள்ளது. ஈரான் வசம் நீண்ட தூரம் சென்று தாக்கும் ஏவுகணைகள் உள்ள நிலையில் அடுத்த கட்டமாக கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை உருவாக்க முயற்சி செய்து வருகிறது என குற்றம் சாட்டி, மேலும் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் மீது இஸ்ரேல் தொடர்ந்து தாக்குதல்களை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் சர்வதேச நாடுகளின் கோரிக்கைகளையும் மீறி ஈரான் தனது செறிவூட்டப்பட்ட யுரேனியம் கையிருப்பை அதிகரித்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. தனது அணுசக்தி கொள்கையில் தீவிரமாக இருக்கும் ஈரான் புதிய அணு ஆயுதங்களை தயாரிக்க முனைப்பு காட்டி வருவதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே ஈரானின் கைவசம் உள்ள அணுசக்தியை கண்டு பீதியில் உள்ள அமெரிக்காவிற்கும் இஸ்ரேலுக்கும் இது பேரதிர்ச்சி தரக்கூடிய செய்தியாக மாறியுள்ளது. ஆகஸ்ட் மாத அறிக்கையில் இருந்ததை விட அக்டோபர் 26ஆம் தேதிக்குள் ஈரானின் 182.3 கிலோ யுரேனியம் செறிவூட்டப்பட்டுள்ளது. அதாவது கையிருப்பு யுரேனியத்தின் அளவு 17.6 கிலோ அளவிற்கு அதிகரித்துள்ளது. அணு ஆயுதங்களை தயாரிக்க 90% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் தேவை என்ற நிலையில் ஈரானிடம் தற்போது 60% உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதனிடையே ஐநா அணு கண்காணிப்பு அமைப்பின் தலைவர் ரஃபேல் குரோசி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக இன்று ஈரான் சென்றுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளன. ஈரானின் அணுசக்தி திட்டம் தொடர்பாக நீண்ட காலமாக நிலவும் பிரச்சனைகளை தீர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு ஈரானின் தலைமையிடம் அவர் வேண்டுகோள் விடுத்துள்ளார். இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது www.aliaonlinestore.com. இந்த இணையதளத்தில் நீங்க ட்ரை ஃப்ரூட்ஸ், நட்ஸ், அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாய்ஸ் உள்ளிட்ட பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம். ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்.